ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர்ஸ் இன்ஃபினிட்டி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராகி களி தான். அதை நான் எப்படி செய்கிறாங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து ஒரு கப்பு வந்து ராகி மாவு எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ வந்து அந்த பவுலில் போட்டுட்டு நம்ம வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு கப் வந்து ராகி மாவு எடுத்தாச்சு. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு நல்லா வந்து இப்போ தண்ணி விடுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி அளவு வந்து என்னென்னா, நம்ம வந்து தோசை மாவு நம்ம கரைப்போம்ல, தோசை மாவு இருக்கிற மாதிரி மட்டும் இருக்கணும். ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா வந்து களி வந்து கெட்டிமாக உருண்டை பிடிக்கிற அளவு வராது, தண்ணி ஆகிடும், கொஞ்சம் குழுக்குழுன்னு ஆகிடும். அதனால் வந்து இந்த மாதிரி தோசை மாவு கரைக்கிற பதம் மட்டும் இருந்தால் போதும். இதுக்கு மேலே தண்ணியாக இருக்க வேண்டாம். அப்படி கொஞ்சம் குழுக்குழுன்னு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரா இதில் கொஞ்சம் தண்ணியே விட்டுக்கலாம். இப்போ நான் மாவு வந்து கரைச்சி வச்சுட்டு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்து நான் எந்த கப்பில் வந்து ராகி மாவு எடுத்தனோ அதே கப்புக்கு வந்து 1.5 கப்பு வந்து நான் தண்ணி விட்டுக்கிறேன். விட்டுட்டு அது வந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா இப்போ வந்து கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவை வந்து எடுத்து கொஞ்சமாக அப்படியே மெல்ல விட்டுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு கையில் வந்து மொபைல், ஒரு கையில் தான் நான் வந்து ராகி மாவு விடுறேங்கிறதுனால என்னால் வந்து கரண்டிட்டு கிளற முடியல. நம்ம வந்து இப்படி விட்டுக்கிட்டே வந்து நம்ம வந்து கரண்டிட்டு வந்து கிளறிட்டே இருந்தோம்னா கெட்டி பிடிக்காமல் வந்துடும் நல்லாவே ஃபஸ்ட்டே. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் கெட்டிமாக இருக்குது, ஆனால் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா அந்த கெட்டிலாம் இல்லாமல் ஆயிடுது. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். தீ வந்து ரொம்ப ஜாஸ்தி வைக்க வேண்டாம், ஃப்ளேம் வந்து கம்மியிலே வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த தண்ணியிலே வந்து நல்லா மாவு வந்து நல்லா வேகும். இல்லைனா தண்ணி வந்து கம்மியாகிட்டே வந்துடும், மாவு வந்து வேகாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கெட்டிலாம் இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து கையில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் மாவு எடுத்து பார்த்தோம்னா ஒட்டாமல் இருக்கணும். நம்ம கையில் வந்து ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சமாக அப்படியே ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டுமே எனக்கு தோணுச்சு. அதனால் திரும்பவும் நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் எப்படி நல்லா சுருண்டு வந்துருச்சுன்னு. இப்போ இன்னொரு வாட்டியும் அதே மாதிரி கையில் தண்ணி வச்சுட்டு எடுத்து பார்க்குறேன். பாருங்கள், இப்போ ஒட்டலை, இப்போ நல்லாவே வந்துட்டுருக்குது. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு. நம்ம சூடாக இருக்கும்போது வந்து நம்ம வந்து பால் மாதிரி உருண்டை பிடிக்க முடியாது, அதனால் வந்து ஆறட்டும்னு விட்டுருந்தேன். ஆறிடுச்சு நல்லா. இப்போ வந்து கையில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு வந்து நம்ம வந்து உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கரண்டியில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு கூட எடுத்துடலாம். கரண்டியில் இருக்கிறது காயறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துகிட்டா நல்லா ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து நம்ம வந்து உருண்டை பிடிச்சிடலாம். தண்ணி எடுத்து கிட்டக்க வச்சுக்கலாம். தண்ணியில் வந்து கையை வச்சுட்டு நம்ம வந்து தண்ணி வந்து நம்ம தொட்டு கையில் வச்சுட்டே நம்ம வந்து உருண்டை பிடிச்சோம்னா கையில் வந்து நல்லா ஒட்டாமல் அழகாக வரும். அதனால் வந்து தண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். கரெக்டாக ஒரே சைஸில் வந்து ஒரே மாதிரி ரவுண்டு பால் வரணுங்கிறதுக்காண்டி வந்து ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். அந்த கரண்டிக்கு ஒரு கரண்டி மாவு எடுத்தோம்னா ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும் பால் சைஸ் வந்து. அதனால் நான் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கரண்டியில் கூட தண்ணியில் கூட வச்சு எடுத்துக்கலாம். கரண்டியில் வந்து தண்ணி தொட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயும் மாவு ரொம்ப ஒட்டாது. நம்ம கையிலையுமே அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அங்கே பாருங்கள், நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு ராகி உருண்டை. இந்த ஒரு கப்பு மாவுக்கு வந்து 4 உருண்டை வந்துச்சுது பாருங்கள். இப்போ செகண்ட் டைம் தண்ணி கொஞ்சம் கையில் வச்சுட்டு நம்ம வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணோம்னா கையில் ஒட்டாமல் வரும். பெங்களூர் கிளைமேட் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. அதனால் கருவாடு குழம்பு செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குமேன்னு தோணுச்சு. அதனால தான் கருவாடு குழம்பு செஞ்சுட்டு சூடாக ராகி களியும் செஞ்சாச்சு. இப்போ டேஸ்ட்டும் செம்ம வேறு லெவலில் இருக்குங்க இதுக்கு வச்சு சாப்பிட்டோம்னா. அவ்வளோதான் பாருங்கள், சேமாக ஒரே மாதிரி சைஸ் வந்து ஈவனாக வந்துருக்குது பாருங்கள். இதே மாதிரி வந்து நான் இன்னும் 2 உருண்டை வந்து செஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். நாலு உருண்டை வந்துச்சு. இது வந்து வெயில் காலத்தில் வந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது.
பாருங்கள், இது என் பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்து கருவாடு குழம்பு செஞ்சுருக்கிறேன். இன்றைக்கி வந்து எங்கள் ஊர் பக்கம் வந்து அந்த கருவாடு பேர் வந்து கட்டசீலான்னு சொல்லுவாங்க. எனக்கு மற்ற ஊர்லலாம் எப்படி சொல்கிறாங்கங்கிறது எனக்கு தெரியல. நான் எங்கள் ஊருன்னு சொல்கிறது வந்து திருநெல்வேலிங்க. திருநெல்வேலி பக்கம் வந்து நாங்கள் வந்து கட்டசீலான்னு சொல்லுவோம். நான் ஆல்ரெடி இந்த கட்டசீலா கருவாடு குழம்பு வந்து நான் வந்து நம்ம சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், கருவாடு குழம்புக்கும் ராகி களிக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட். நல்லா அந்த ராகி களியோட வாசனைக்கும் கருவாடு குழம்பு வாசனைக்கும் சூடாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்குதுங்க. கருவாடோட மனம் கூட கருவாட்டு குழம்பு சூப்பராக இருக்குதுங்க. இந்த கட்டசீலா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கருவாடு வந்து நீங்களும் ஊரில் கிடச்சிச்சின்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஒன்லி முருங்கைக்காய் மட்டும்தான் பூண்டுப்பல் போட்டு தான் வந்து இந்த குழம்பை வந்து செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் வந்து வறுத்துலாம் அரைச்சி போட்டிருப்பேன். கொஞ்சம் மிளகு, சுக்கு இதெல்லாம் வறுத்து போட்டு செஞ்சுருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நம்மளோட இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.